சில பேருக்கு அவங்க கூட இருக்கிறவங்களோட அருமை தெரியறதே இல்லைங்க. எவ்வளோ ஹர்ட் பண்ண முடியுமோ, அவங்கள எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ, மனசை எவ்வளோ நோகடிக்க முடியுமோ, அவ்வளோ நோகடிச்சிட வேண்டியது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இல்லாமல் போகும்போது தான் தெரியுது அவங்களோட அருமை என்னன்னு. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கங்க. 3 குழந்தைங்க இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சர்னால 2 நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். அவகிட்ட பேசும்போது அவ்வளோ ஒரு அழுகை. என் தங்கச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அந்த லைஃப்பில். குழந்தைங்களுக்காக மூவ் ஆகி போயிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கிக்கவே முடியல, சூசைட் பண்ணிக்கிட்டா. அந்த குழந்தைங்கள விட்டுட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணு ஒரு முடிவை எடுக்கிறான்னா, இப்போ எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருந்திருக்கும் பாருங்களேன். இது கொலைன்னு சொல்கிறதா, இல்லை இதை தற்கொலைன்னு சொல்கிறதா? என்னை பொறுத்தளவுக்கு ஹஸ்பண்டே அவங்க மனைவியை கொலை பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன். இப்போ அழுகிறாராம், இந்த 3 பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாற்றுவேன் என் ஒய்ஃப் இல்லாமல். இந்த அக்கறை முன்னாடியே இருந்திருக்கணும்ல. எத்தனை பெண்கள் இந்த மாதிரியான கொடுமையில் தாங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க.